வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி. தலைப்புச் செய்திகள். மணிப்பூர் பாதுகாப்பு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் உயர்நிலைக் குழு கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது. அமெரிக்காவுடனான உறவு வரும் ஆண்டுகளில் மேலும் வலுப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பொறுப்பாளர்களை பிஜேபி நியமித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 4 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பிரிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மணிப்பூர் பாதுகாப்பு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் உயர்நிலைக் குழு கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது. மத்திய உள்துறை செயலாளர் திரு அஜய் பல்லா, உளவுத்துறை அமைப்பின் தலைவர் திரு தப்பன் தேக்கா, ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே, ராணுவ பணியாளர்கள் தலைவர் ஜெனரல் உபேந்திர திவிவேதி, மணிப்பூர் காவல்துறை தலைவர் திரு ராஜீவ் சிங் மற்றும் மூத்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு சூழல் மற்றும் அமர்நாத் யாத்திரைக்கான ஏற்பாடுகள் தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தை நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்க அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சிரில் ராமபோசாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் திரு ராமபோசாவுடன் இணைந்து பணியாற்றுவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் நேரிட்ட ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது. அகர்தலாவிலிருந்து ஷெல்டாவிற்கு சென்ற கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் ஜல்பைகுரி அருகே சென்று கொண்டிருந்தபோது அந்த ரயிலின் பின்புறம் சரக்கு ரயில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்தவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ரயில்வே அதிகாரிகளை தொடர்பு கொண்டு முழு விவரங்களை கேட்டறிந்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே சார்பிலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 2.5 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இந்த விபத்து நடந்த பகுதியை ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்த ரயில்வே அமைச்சர் ஆறுதல் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி உட்பட பலர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு உறவு வரும் ஆண்டுகளில் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜேக் சல்லிவனை புதுடெல்லியில் இன்று அவர் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இருதரப்பு உறவுகள் மற்றும் மண்டல உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து இந்த சந்திப்பின்போது இருவரும் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், திரு ஜேக் சல்லிவன் இருவரும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் தொடர்பான 2வது வருடாந்திர சந்திப்பில் பங்கேற்றனர். இந்த சந்திப்பின்போது இந்தியா அமெரிக்கா இடையிலான பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்து இருவரும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பொறுப்பாளர்களை பிஜேபி நியமித்துள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பொறுப்பாளராக திரு பூபேந்தர் யாதவும், துணை பொறுப்பாளராக திரு அஸ்வினி வைஷ்ணவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஹரியானா மாநில தேர்தல் பொறுப்பாளர்களாக திரு தர்மேந்திர பிரதான் மற்றும் திரு பிப்ளப் குமார் தேவ் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் பொறுப்பாளராக திரு சிவராஜ் சிங் சௌஹானும், துணை பொறுப்பாளராக திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பொறுப்பாளராக திரு கிஷன் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள்
அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. NCRB சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டார். பந்திப்போரா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அடங்கிய கூட்டுப்படை அப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தியதாகவும் அப்போது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அம்மாநில காவல்துறை தெரிவிக்கிறது. அந்த பகுதியில் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே மோதல் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அங்குள்ள மேற்கு சிங்பூம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் ரோந்து நடவடிக்கை மேற்கொண்டபோது மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்தியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலை அடுத்து 2 மாவோயிஸ்டுகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அங்கு தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு 6 பேர் கொண்ட போர் அமைச்சரவையை கலைத்து உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீதான ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலை எதிர்கொள்ளும் வகையில் இந்த போர் அமைச்சரவை அமைக்கப்பட்டது. இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பென்னி கான்ட்ஸ், திரு காடி எய்சன்கோட் ஆகியோர் தங்களது பொறுப்பை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து திரு பெஞ்சமின் நெதன்யாகு இம்முடிவை அறிவித்ததாக அந்நாட்டின் செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. மும்பை சர்வதேச திரைப்பட விழாவில் தேசிய அளவிலான போட்டிப் பிரிவில் 77 படங்கள் திரையிடப்படுகின்றன. இதனையொட்டி சென்னையிலும் திரைப்படங்கள் திரையிடப்பட்டு வருகின்றன. இதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக இருந்ததாக திரைப்படத்தை பார்த்தவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் ஜெயந்தி ராணி, சைக்காலஜி ப்ரொஃபஸர். ஃபிலிம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இது என்னன்னு என்கொயர் பண்ணலான்னு வந்தபோது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, இப்போவே வாட்ச் பண்ணலான்னு சொன்னாங்க. 2 மூவி பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிது. ஒன்று ஒரு இட்டாலியன் அனிமேஷன் ஃபிலிம் அண்ட் இன்னொன்று வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஃபிக்ஷன். இட்டாலியன் அனிமேஷன் ஃபிலிம் வந்து வார் விக்டிம்ஸ் சில்ட்ரனுக்காக தயாரிக்கப்பட்டது. ரொம்ப நல்லா இருந்தது. என் டாட்டர்லாம் கூட அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் 2வது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஃபிக்ஷன், ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கல் மீனிங் உள்ள ஒரு மூவி. பவித்ரா மால்யா, நான் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் 3rd இயர் படிக்கிறேன். ஆல்ரெடி மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள், பட் ஓகே ஃபைன் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அந்த மூவி பேர் வந்து ஆர். இட் வாஸ் அ வெரி நைஸ் மூவி. அது வந்து டாக்ஸ் அண்ட் ஹியூமன்ஸுக்கு இருக்க பாண்டிங்கை வந்து ரொம்ப சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மற்றும் டெல்லியில் அடுத்த 2 நாட்களுக்கு தீவிர வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கிலிருந்து வீசும் காற்று காரணமாக வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தின் இமயமலையையொட்டிய பகுதிகள், அசாம், மேகாலயாவில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிரிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ரஷ்யாவின் கசானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ சாண்டா பிரிவில் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா பன்சாலும், 56 கிலோ எடைப்பிரிவில் சுனில் மயங்லம்பமும், ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சூர்யா பானு பிரதாப் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 52 கிலோ எடைப்பிரிவில் அனுஜும், மகளிர் 56 கிலோ எடைப்பிரிவில் ஜானவி மெஹ்ராவும், ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் விக்ராந்த் பாலியனும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டப்பிரிவில் யூனுஸும், ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும், ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் சோம்நாத் சௌஹானும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 3 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மணிப்பூர் பாதுகாப்பு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் உயர்நிலைக் குழு கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது. அமெரிக்காவுடனான உறவு வரும் ஆண்டுகளில் மேலும் வலுப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பொறுப்பாளர்களை பிஜேபி நியமித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 4 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பிரிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.